இன்றைய தகவல். நாம் இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவரை பற்றி தான் ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மார்ச் 14, 1879 ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு கோட்பாட்டு இயற்பியலாளராம். 20ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான அறிவியலாளர்களில் ஒருவராக கருதப்படுவதில்லாமல் இதுவரை வாழ்ந்த இயற்பியலாளர்களில் தலை சிறந்த இயற்பியலாளர்களும் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இவர் புகழ்பெற்ற சார்பு கோட்பாட்டை முன்வைக்கிறது இல்லாமல் குவாண்டம் எந்திரவியல், புள்ளியியற் எந்திரவியல் மற்றும் அண்டவியல் ஆகிய துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கிறார். ஒளி மின் விளைவை கண்டுபிடித்து விளக்கியதற்காகவும் கோட்பாட்டு இயற்பியலில் அவர் செய்த சேவைக்காகவும் 1921 இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதாம். ஐன்ஸ்டீன் அவருடைய கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு நன்மையை தரும்னு தான் நினைச்சாரு. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பான அணுகுண்டு ஜப்பான் நாட்டையே அழிச்சதுனால அவர் பெரிதும் கவலைப்பட்டாராம். தற்காலத்தில் பொது பயன்பாட்டில் ஐன்ஸ்டைன் என்ற சொல் அதிக புத்தி கூர்மையுள்ள ஒருவரை குறிக்கும் சொல்லாக மாறிடுச்சான். 1955 ஏப்ரல் 18 ஐன்ஸ்டீன் இறந்த பிறகு அவருடைய மூளையை ஆராய்ச்சி செய்த போது அவருடைய மூளை சாதாரண மனிதர்களின் மூளையை விட 15% பெரிதாக இருந்ததாம்.